அம்முஸ் டைரி. கஜு யானையும் காட்டின் நண்பர்களும். வணக்கம் குட்டீஸ். ஒரு ஊர்ல ஒரு பெரிய காடு இருந்துச்சாம். அங்க கஜுன்னு ஒரு பெரிய யானை இருந்துச்சு. கஜு பார்க்கத்தான் ரொம்ப பெருசு, ஆனா மனசு ரொம்ப தங்கம். மற்ற விலங்குகள் எல்லாம் கஜுவை பார்த்து பயந்து ஓடும். ஒரு நாள் காட்டில் பெரிய மழை பெய்ய ஆரம்பிச்சது. அந்த மழையில் ஒரு சின்னஞ்சிறு குருவி நனைஞ்சிக்கிட்டே தவிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த குருவியோட பேரு தான் சிப்பி. ஐயோ, ரொம்ப குளிருதே, மழையில என் கூடு நனைஞ்சு போச்சு. நான் இப்போ எங்க போவேன்? யாராவது எனக்கு உதவி பண்ணுங்களே. அப்போ அங்க மெதுவா நடந்து வந்த கஜு யானை ஒரு பெரிய இலைய பறிச்சு அந்த குருவிக்கு கொடையா பிடிச்சது. பறவையே, பயப்படாத, இந்த இலைக்கு அடியில வந்து நில்லு. மழை நிக்கிற வரைக்கும் நான் உனக்கு துணையா இருப்பேன். ரொம்ப நன்றி யானையாரே. எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுவாங்க, ஆனா நீங்க இவ்வளவு நல்லவரா இருக்கீங்க. நாம இன்னிலிருந்து நண்பர்களா இருப்போமா? நிச்சயமா நண்பா. எனக்கும் நண்பர்கள் இல்லைன்னு கவலையா இருந்துச்சு. இனி நாம 2 பேரும் ஒன்னா விளையாடலாம். நாட்கள் ஓடிடுச்சு. ஒரு நாள் கஜுவும் சிப்பியும் பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு குரங்கு தாவி தாவி வந்தது. அந்த குரங்கோட பேரு தான் சுட்டி. ஏ ஹஜு, ஏன்னா இவ்வளவு குண்டா இருக்க? உன்னால என்ன போல மரத்துக்கு மரம் தாங்க முடியுமா? இதெல்லாம் ஒரு யானை. சுட்டி, ஏன் இப்படி பேசுற? நான் யாரையும் தொந்தரவு பண்றதே இல்லையே. சுட்டி, யாரையும் உருவத்தை வச்சு கிண்டல் பண்ணாத. கஜு ரொம்ப நல்லவர். சுட்டி எதையும் கேட்காம ஓடிடுச்சு. ஆனா கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய ஆபத்து வந்தது. காட்டுக்குள்ள சில வேட்டைக்காரங்க வந்து வலையை விரிச்சு வச்சிருந்தாங்க. அதுல சுட்டி குரங்கு மாட்டிக்கிச்சு. காப்பாத்துங்க, யாராவது என்ன வந்து காப்பாத்துங்க. ஐயோ, இந்த வலை ரொம்ப டைட்டா இருக்கே, யாராச்சும் என்ன வந்து காப்பாத்துங்க. சுட்டியோட சத்தம் கேட்டு கஜுவும் சிப்பியும் ஓடி வந்தாங்க. கஜு தன் தும்பிக்கையால அந்த வலைய அப்படியே தூக்கி எறிஞ்சு சுட்டியை காப்பாத்துச்சு. ஆனா வேட்டைக்காரங்க இப்போ கஜுவை பிடிக்க ஒரு பெரிய குழியை தோண்டி வச்சிருந்தாங்க. அந்த நேரத்துல நம்முடைய சிப்பி வந்துச்சு. ஐயோ கஜு நண்பா, நில்லு, முன்னாடி போகாத. அங்க வேட்டைக்காரங்க உன்னை பிடிக்க குழி தோண்டி வச்சிருக்காங்க. இடது பக்கமா திரும்பி ஓடு ஓடு. ஓ அப்படியா? நல்ல வேலை சிப்பி, நீ மட்டும் இல்லைன்னா நான் இன்னைக்கு மாட்டியிருப்பேன். ரொம்ப நன்றி நண்பா. சுட்டி குரங்கு தான் செஞ்ச தப்ப நினைச்சு வெட்கப்பட்டது. என்ன மன்னிச்சிரு கஜு, உன்னை கேலி பண்ணது தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது. உன் மனசு ரொம்ப பெருசு. அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த நட்பு கடைசி வரைக்கும் மாறவே இல்லை. காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளும் கஜு கிட்ட பாசமா இருந்துச்சு. என்ன குட்டீஸ், ஒருத்தங்களோட உருவத்தை வச்சு அவங்க யாருன்னு எடை போடாதீங்க. உருவம் சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் ஆபத்துன்னு வரும்போது கை கொடுப்பவன் தான் உண்மையான நண்பர். அன்பும் பண்பும் தான் ஒருத்தரை எப்பவுமே உயர்த்தி காட்டும். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை காண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.